கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்று மேம்பட்ட அவசர சிகிச்சை பிரிவு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. இம்மருத்துவமனையில் இன்று அதிநவீன மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அவசர சிகிச்சை பிரிவு துவங்கப்பட்டது. இதனை தமிழக மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அனைவரது மத்தியில் அவர் கூறுகையில், கோவை மாநகரில் எந்தவித அவசர சிகிச்சையாக இருந்தாலும் உடனுக்குடன் ஆம்புலன்ஸ் வசதிகள் இங்கு துவங்கப்பட்டு இயங்கி வருகிறது. இதில் மேம்பட்ட ஸ்ட்ரோக் கேர் மற்றும் அவசர இதய சிகிச்சைக்கான 24 மணி நேர பணியாளர்கள், சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் இன்று துவக்கப்பட்ட முகாமில் தயார் நிலையில் எப்பொழுதும் இருப்பார்கள் எனவும், இங்கு பிரத்யேக குழந்தைகள் சிகிச்சை பிரிவு, இதயம், பக்கவாதம், தனிமைப்படுத்துதல், அவசர டயாலிசிஸ் மற்றும் பிரசவம் ஆகியவற்றிற்கான தனித்துவமான பகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கென 19 படுக்கை வசதிகள் மற்றும் உயர் கவனிப்பு கொண்ட நோயாளிகளுக்கென பிரத்யேக 17 படுக்கைகள் கொண்ட மையமாக இம்மருத்துவமனையில் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், குப்புசாமி நாயுடு அறக்கட்டளையின் அறங்காவலர் கோபிநாத், GKNM மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.